நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 2/6/2021 காலை 6:52 செவ்வாய் பகவான் தனது நீச்ச வீடான கடகத்திற்குள் புனர்பூச 4ஆம் பாதத்திற்குள் செல்கிறார். கடக ராசியில 30 டிகிரியில கிட்டத்தட்ட 59 நாட்கள் இருக்க போகிறார். அதாவது 2/6/2021 20/7/2021 வரைக்கும் 59 நாட்கள் அமரப்போகிறார் செவ்வாய் பகவான். அது நீச்ச வீடு. அதுலயே அவர் மிருத்திகை பாகையில நிக்க போறாரு. ஆயில்ய 3ஆம் பாதத்துல அவர் நீச்சம். அதே அவருக்கு மிருத்திகை பாகையாகவும் வருகிறது. அவ்வாறாக வருவதை விட சமசத்தம பார்வையாக சனியின் 7ஆம் பார்வையில், வக்கர சனியின் பார்வையில் நீச்ச செவ்வாயின் பார்வை இருக்க போகிறது. குருவை செவ்வாய் பார்க்கிறாரு, ஆனா குரு செவ்வாயை பார்க்கல. அடுத்தது புதன் பகவான், அவரும் என்ன பண்றாருன்னா வக்கரத்துல போறாரு. 2/6/2021 இரவு 2:33 புதன் வக்கரமாகி கிட்டத்தட்ட 21 நாட்கள் அவர் வக்கரகதியில நிக்க போறாரு. ரிஷப ராசியில நிக்க போறாரு. தன் வீட்டுக்கு 12ல நிக்க போறாரு. இன்னொரு வீட்டுக்கு கன்னிக்கு 9ஆம் இடத்துல நிக்க போறாரு. ஏன்னா மிதுனமும் கன்னியும் புதனுடைய வீடுகள். அப்ப தன் வீட்டுக்கு நீச்சத்துல புத்தி காரகன் வக்கரமாக நிக்கிறது ஒண்ணு, ராகுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, கோபத்தை அதிகமாக இருக்கக்கூடியவன் நீச்சமாகி ஆட்சி வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் 2 பேரும் நிக்கிறது நல்லது இல்லை. ஒண்ணு கிரகங்கள், ஏன்னா 2 பேருமே பாவிகள் இங்க. அடுத்தது புதன் பகவான் போய் புத்தி காரகன் வக்கரமானது சிறப்பு இல்லை. அடுத்தது வக்கரமாகி ராகுவோட நிக்கிறது தான் இங்க பெரிய பிரச்சனை. அது ரிஷப ராசியில நிக்கிறாரு, நல ராசியில நிக்கிறாரு. சூரியனும் சனியும் திரிகோணத்துல சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த வைகாசி மாசம் 31ஆம் தேதி வரைக்கும், கிட்டத்தட்ட ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த சூரிய பகவான் ரிஷபராசியில தான் இருக்க போறாரு. அப்ப அரசுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் இவையெல்லாம் வருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். அங்கங்க மக்களுடைய இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் என்கிறது நெருப்பு கிரகம். அது நல்ல ஒரு நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால தான் அது இன்னைக்கு காலையில 6:52 புனர்பூசத்துக்குள்ள நிற்கும் பொழுது மண்டை காற்றில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. ஒரு கோயில் கோபுரமோ இல்ல ஒரு கோயில்லையோ தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னா அந்த நாட்டுல அண்டை அயலார் நாடுகளோட போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும், இல்லாட்டி உள்நாட்டு கலவரங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட பிரசன்னத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரணம். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய பார்வை சரியில்லாம இருக்குது. ஏன்னா இந்த கிரகங்களுடைய பார்வை ஒன்றுதான். அதனாலதான் குரு பார்வை வர்றதுனாலதான் குரு பலம் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். குரு இருக்கிற இடத்துல இல்ல, அவர் பார்க்கிற இடத்த பலப்படுத்துவாரு. சனி இருக்கிற இடத்த சிறப்பா இருப்பார், பார்க்கிற இடத்த பாதிப்பை தருவாரு, நல்வழிப்படுத்துவார். பாதிப்பு என்னன்னு நல்வழிப்படுத்துவாரு. அப்ப ஒருவருடைய வாழ்க்கையில மிக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்களுடைய பார்வையில தான் நிறைய முன்னேற்றங்கள் வரும். தசாபுத்திகள் இருந்தாலும் கூட அவர்கள் பார்வை சேர்க்கை இது 2 தான் பெருச பாதிப்பாக கொடுக்கும். செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டுல பார்த்தாருன்னு வச்சுக்கீங்க, வீடு மனை நிலம் இவதெல்லாம் அற்புதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு சொந்த வீடு. ஏன்னா நிலத்துக்கு காரகர் செவ்வாய். நிலம் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் இவர் பார்வை படும்பொழுது, நல்ல நிலையில் படும்பொழுது ஏதோ ஒரு வீடு ஒரு மனை ஒரு காக்ரவுண்டாவது வாங்குற மாதிரி ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுவாரு. 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது காதல் திருமணம் நடக்கும். ஏன்னா ஒரு தைரியம் வரும். செவ்வாய் தைரிய காரகன், மனைவி மங்கள காரகன், மனைவி வழியில சொத்து வரும். திருமணத்திற்கு பின்பு
பெண்கள் தொடர்பால் யோகங்கள் வரும், நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. 8ஆம் வீட்டை பார்த்தா சண்டைகள் குறையும், பிரச்சனைகள் தீரும், காதல் மனத்திற்கு தகுந்தவாறு வாழ்க்கை அமையும், விபத்திலிருந்து தப்பிக்கலாம், மனை நிலத்துக்கு அமோக லாபம் உண்டு. இதெல்லாம் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து, அவர் சுபராக இருந்து, சுபரோட பார்வையில் இருந்து இதெல்லாம் தருவார். ஆனால் புதன் அப்படி கிடையாது. அவருடைய 7ஆம் பார்வை பட்டா கலைத்துறையில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட்டு புகழ் மலையை புகழ் மாலை நம்ம கழுத்தில் வந்து ஏறி நிற்கும், ஆரோக்கியம் குறைவின்றி காணப்படும். மாமன் என புதன்கிறத மாமன் உறவு முறை, அந்த நல்ல தொடர்பு, நிறைய லாபங்கள், இதையெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். ஏன்னா ஆனால் புதன் வக்கரமாகி உட்கார்ந்துட்டு இருக்காரு. சனி வந்து சகோதர ஸ்தானத்தை பலப்படுத்தும். ஆனா இங்க வக்கரமான சனி சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை சமசத்தம பார்வையாக பார்க்கிறாரு. சொத்துக்கள் கையை விட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்திடும். இந்த சனி செவ்வாய் கடன் வரும். 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மட்டும் நல்ல கொஞ்சம் பலனே அவர் கொடுப்பாரு, நல்ல நிலையில இருந்தாருன்னா. ஆனா 7ஆம் வீட்டை அவர் பார்க்கும் பொழுது ஆட்சி வக்கரமாக இருந்து நீச்ச செவ்வாயை அவர் ஒரு வக்கர கிரகம் நீச்சகதை பார்க்கும் பொழுது அது காரிய தாமதம் இருக்கும். அது கலத்திரஸ்தானமாக வரும் பொழுது அதுல கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும், பிரிவினையை ஏற்படுத்தும். இதே சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சொந்த தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஆனால் இப்போ ஆட்சி வக்கரத்தினால இதெல்லாம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்குது. இவ்வாறாக கிரக நிலைகள் இருக்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் முழுவதும் செவ்வாயுடைய இந்த தன்மையையும், சனி செவ்வாய் என்பது மாத கிரகம், சுக்கிரன் மாத கிரகம், சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் இவர்கள்லாம் மாத கிரகங்கள். ஆனால் செவ்வாய் மட்டும் அதிகப்படியாக 1.5 மாதம் ஒரு ராசியில் இருந்துருவார். அப்படிதான் இப்போ வந்து கடகத்தில் உட்காந்துட்டாரு. நீச்ச வீட்டில் ரொம்ப நாள் உட்காருவது தவறு கிடையாது. ஆனால் சமசத்தம பார்வையில் தான் இங்கே பிரச்சனை. இவ்வாறாக இருக்கும் பொழுது கொஞ்சம் நெருக்கடிகள் வரும். அதாவது செவ்வாய் கோபமாக இருந்தால் நியாயமான ஒரு விஷயத்துக்கு கோபப்படும் பொழுது நல்லதை கொடுத்துருவாரு. அதே சமயத்தில் நீச்ச செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கும் பொழுது வரட்டு பிடிவாத கோபம், என்ன ஏதுன்னு தெரியாம ஷார்ட் டெம்பர் ஆகிறாங்களே, அந்த மாதிரியெல்லாம் ஒரு பதட்டம், கோபம் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் புதன் வக்கரமாகி புத்திகாரகன் வக்கரம் அஸ்தமனம் வேற ஆயிடுறாரு. சூரியன் கூட போய் நிற்கும் பொழுது அவரும் கிட்டத்தட்ட 20/6/2021 தான் அவரு அஸ்தமனத்தை விட்டு வெளியில வர்றாரு. 10த்துக்கு குரு வக்கரமாகி கும்பராசியில இருக்கும் பொழுது பரணி கேட்டை அஸ்வினி பரணி கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். குரு பகவான் குரு நல்லவர் தான், ஆனால் சில சமயம் அவர் நிற்கிற இடம், அவர் வக்கரமாகி உட்கார்ந்துட்டு இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம கணக்கில் பார்த்துக்கணும். சனி பகவான் அவரும் பார்த்தீங்கன்னா அவர் உட்கார்ந்துருக்க திருவோண நட்சத்திரத்துக்கு பரணி ரேவதி 3-4 பாதங்கள், விசாகம் 4ஆம் பாதம் இது பாதிக்கப்படும். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்போ அப்படின்னா 23/5/2021 11/10/2021 வரைக்கும். சரிங்களா? சரி, இவை எல்லாமே உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை நெகட்டிவாக இருக்குதோ அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை, இதெல்லாம் வந்து இப்படி இருக்குது இப்பொழுதனைக்கு இவங்க நெகட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய கமெண்ட்ஸு, ஃபோன் காலு. ஏன் அப்படின்னா இப்போ செவ்வாய் போய் நீச்சமாக உட்காந்து இங்கே அவர் இருக்காரு, ராகுவின் பார்வையில் வேற வந்து உட்கார்றாரு. அப்போ ராகு செவ்வாய் இருக்கும் பொழுது செவ்வாய் ரத்தக்காரகன், ராகு ரத்த கூட, 10த்துக்கு சூரியன் உட்கார்ந்துருக்கு. அப்போ வாகன விபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சனி ஆட்சி வக்கரத்துல உட்கார்ந்து பார்க்கிறாரு, இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கிரகங்கள் கோச்சாரத்துல இருக்கும் பொழுது இதுல நிறைய பேருக்கு வந்து தசாபுத்திகள் வந்து 6, 8, 12 தசாபுத்திகள் இருந்தாலோ
இல்லை நல்ல தசாபுத்திகள் இருந்தாலும் அந்த கிரகம் வந்து 6, 8, 12 அதிபதிகளுடைய நட்சத்திர சாரத்தில் நின்றுதுன்னா நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்பு இருக்காது. இல்லை அவயோகியாக வந்தாலோ உப அவயோகியாக இருந்து தசா நடத்தினாலோ கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். ஸோ இவ்வளவு இருக்கு ஜோதிடத்தில். அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு மட்டும் நான் சொல்லிட்டு போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பிரச்சனையில் தவிக்கணுங்கிறது என்னோட இதே கிடையாது. மக்களுக்கு பிரச்சனையும் கொடுக்குறேன், அதுக்குரிய பரிகாரத்தையும் நான் கொடுக்குறேன். அதுக்குள்ள ஸ்லோகம் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு. யாருக்கு அதாவது நல்ல அறிவுரைகள் கூட அவங்களுக்கு நல்ல காலம் இருந்தாதான் அதை கண்ணில் பட்டு அதை விடாம அவங்க செய்வாங்க. இதுதான் நிசர்த்தன உண்மை. இதுதான், ஏன்னா கிரகத்தின் கீழே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால இதை வந்து ஒவ்வொரு இதுவும் இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்லுது அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத சொல்கிறதுக்கு நாங்கள் வேண்டாம். ஏன்னா சந்தோஷமாக இருக்கிறப்ப அதை நீங்கள் கேட்கணும்னு கூட இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் பொழுது எல்லா கஷ்டத்தையும் மறந்துடுவீங்க. ஆனால் கஷ்டம் வரும்பொழுது இந்த காலகட்டங்கள் இப்போ 59 நாட்களுக்கு இந்த 12 ராசிகளில் யார் யார் பத்திரமா இருக்குன்னு தனித்தனியாக கொடுக்கும் பொழுது கொடுத்துட்றேன் நான். அதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. அது முதல்ல 12 ராசிக்காரர்களும் புரிஞ்சுக்கிங்க. எப்பயுமே என்னுடைய பதிவு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அதை சொல்லும் பொழுதே கூட எந்த கடவுளை பிடிச்சிக்கிட்டா வெளியில வர முடியுங்கிற அந்த பரிகாரம் மந்திரங்கள் இது எல்லாமே வீடியோல வரும், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பா இருக்கும், இல்லாமலாம் இருக்கவே இருக்காது என்னோட வீடியோல. அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்க தயவு செய்து. நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் எப்பயுமே. ஏன்னா யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. படித்த படிப்பு மற்றவங்களுக்கு உபயோகமாக இருந்தாதான் அந்த படித்த படிப்புக்கும் மரியாதை. அதனால ஃபாலோ பண்ணுங்க. 12 ராசிகளுக்கும் இந்த 59 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் என்ன தரப்போகிறார், 21 நாட்கள் புதன் வக்கரமாயி அவர் என்ன கொடுக்க போறாரு, இதுலக்கு அஸ்தமனம் வேற ஆகுறாரு. சனியும் சூரியனும் கிட்டத்தட்ட 14 நாட்கள் அவங்க 2 பேரும் திரிகோணத்துல சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கும் போகக்கூடிய காலகட்டத்துல ராகு கூட இருக்காரு. எப்படி நம்ம இருக்கணும், என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும், எப்படி பரிகாரம் செய்யணும், ஏன்னா ஸ்லோகங்கள் எல்லாமே வீடியோவில் வரும். வரலைனாலும் 12 ராசிக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், எழுதி வச்சுக்கிங்க, ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? 12 ராசியுடைய பலனை பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, ஜூன் 1 30 தேதி வரைக்கும் வைகாசி மாதம் 18 31, ஆணி 1 16 இந்த தேதிக்குள் இருக்கக்கூடிய மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் இவர்களுடைய நிலைப்பாடுகளும், அதே சமயத்தில் செவ்வாயானவர் ஒரு ராசியில் 45 நாட்கள் இப்பொழுது அமரப்போகிறார். 2/6/2021 27/2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 59 நாட்கள் உட்கார போறாரு. நீச்ச செவ்வாயாகவும் ஆபத்து பாகையிலையும் உட்கார போறாரு. அதே சமயத்துல புதன் பகவான் உங்க ராசிக்கு 8க்கும் 11க்கும் உடைய புதன் பகவான் 2/6/2021 இருந்து 22/6/2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 21 நாட்கள் வக்கர அஸ்தமனமாகி அமரப்போகிறார். இவ்வாறாக அமரும் பொழுது உங்க ராசியில விசாக 4ஆம் பாதம் இருக்கிறது. இந்த விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் 23/5/2021 11/10/2021 வரைக்கும் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சனி ஆட்சி வக்கரமாக அமரும் பொழுது இந்த இடத்துல கொஞ்சம் பாதிப்பு வரும், அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது உங்க ராசியில ஏற்கனவே கேது பகவான் வந்து அமர்ந்து இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ராகு, சிறப்பு கிடையாது. 3ஆம் வீட்டு அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, ஆட்சி வக்கரம். அடுத்தது குரு பகவான் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருந்து அங்க இப்பொழுது 20/6/2021 அவரும் வக்கரமாக போகிறார். இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது? 7ஆம் இடத்துல சூரியன், ராகு, புதன் இவர்கள் எல்லாம் சேர்ந்து, சந்திரனும் கூட சேர்ந்து ஒரு சூரிய கிரகணம் 10/6/2021 வேற நடக்க போகிறது. அவ்வாறாக நடக்கும் பொழுது நமக்கு இந்தியாவில் தெரியாட்டினாலும் அந்த இடத்துக்கு கூடிய பாதிப்புகள் ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா நவகிரகத்தின் கீழே நம்ம இருக்கிறோம்.
அப்படி இருக்கும் பொழுது அந்த பாதிப்புகள் கொஞ்சமேனும் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜூன் 10, 11 சந்திராஷ்டமமாக வருவதனால் அன்று வெளியில் செல்லாமல் கையில் இருக்கக்கூடிய பொருள்களை கவனமாக களவு போகாமல் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செவ்வாய் பகவான் என்பவர் உங்க ராசி அதிபதி. அப்படி இருக்கக்கூடியவர் போய் பாக்கியஸ்தானம் என்ற இடத்துல 9ஆம் இடத்துல அமரும் பொழுது என்ன மாதிரி பலன்களை தருவாங்கன்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது அப்படின்னா, வீண் அலைச்சல், பண விரயம், கவலைப்பட அளவுக்கு ஒன்றும் பெருசா விரயங்கள் இருக்காது, ஆனா விரயங்கள் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கும். சில சமயம் முன்பின் தெரியாத நபர்கள் மூலமாக உங்களுக்கு தலை குனிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய நண்பர்களுடன் எச்சரிக்கையாக இருப்பது உத்தமம். இது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தரக்கூடிய பலன். சரி, 7ஆம் இடத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அசாத்திய துணிவு ஏற்பட்டு அதனால் சில சங்கடங்களும் பிரச்சனைகளும் வரும். புதிய தொழிலில் மனம் நாட்டம் கொள்ளும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பார்ட்னரு, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், பார்ட்னரை வச்சு தொழில் செய்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய தொழிலை தொடங்கி அதில் கொஞ்சம் லாபம் பார்ப்பீங்க, நல்ல ஆதாயம் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்ட்னரோடு இருக்கும் பொழுது அது பிரச்சனையில் முடியும், கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ராகு, சூரியன், புதன் இவர்கள் எல்லோரும் அங்கே வந்து அமரக்கூடிய காலகட்டம் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கே தான் இருக்க போகிறார். தொழில்ஸ்தான அதிபதி 10ஆம் அதிபதி 7ல் போய் உட்கார போகிறாரு. உட்காந்தா அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். தனித்து தொழில் செய்யும் பொழுது பெருசாக பிரச்சனைகள் வராது, வேலை பளு தான் அதிகமாக இருக்கும், பார்த்துக்கங்க. திருமண சுப வார்த்தைகள் இவையெல்லாம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும். கெட்ட புத்தி உங்களுக்கு சில சமயம் ஏற்படக்கூடிய கெட்ட புத்தி காரணமாக கெட்ட சகவாசங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கெட்ட மாதர்களுடைய தப்பாக இருக்கக்கூடியவர்கள், தப்பான ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய பெண்களோட பழகக்கூடிய நிலை ஏற்பட அவர்களால் அவதிப்பட்டு அவங்க கிட்ட தொல்லையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்படும். ஏன்னா புத்திகாரகன் அவனே அஷ்டமாதிபதி, அங்கே அவமானத்தை கொண்டுட்டு வந்து கொடுக்கணும் அவர். ஏன்னா உங்கள் ராசியை அங்கே இருந்துட்டு பார்க்குறாரு புதன் பகவான். அதனால் வரக்கூடிய தொல்லை, முன்கோபத்தினால், ஏன்னா செவ்வாய் நீச்சமாகிறாரு, உங்களுடைய முன்கோபத்தினால் நல்ல நண்பர்களை இழக்க வேண்டி வரும். அதனால நண்பர்கள் கிட்ட பார்த்து பழகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் சரீரத்தில் காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவத்தில் சனி கர்ம காரகன் இருந்து செவ்வாய் பகவான் உங்க ராசி அதிபதியை பார்ப்பதனால், ராசி அதிபதி நீச்சமாயிட்டாலே உடல்ல உபாதைகள் வரும். அது செவ்வாய். இந்த செவ்வாயானவரே உங்களை விரயஸ்தானத்தை 4ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பதனாலையும், அஷ்டமாதிபதி என்ற 8ஆம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பதனாலையும், அஷ்டமாதிபதியும் உங்க ராசியை பார்க்கறதுனால உடல்ல காயம், சரீரத்தில் காயம் ஏற்படும். வண்டி வாகனத்துல பார்த்து பத்திரமா போகணும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். பலகீனமாக இருப்பதாக நீங்கள், உங்கள் உடம்பு கொஞ்சம் பலகீனமாகப்படும். இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனால கொஞ்சம் காரிய விக்கனங்கள் ஏற்படும், தாழ்மைப்படுத்தப்படுவீர்கள். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் அங்க இருந்து தரக்கூடிய பலன்கள். குரு உங்களுக்கு நட்பு கிரகம், ஆனா சனி பகை கிரகமாக இருந்து 3ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கிறதுனால பகை கிரகம் ஒன்று. 2 பேருமே செவ்வாயும் சனியும் பார்த்தீங்கன்னா பாபர்கள், ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிறாங்க. அது பகை கிரகம் உங்க ராசி அதிபதியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பதட்டம் அதிகமாகவே இருக்கும். உங்க ராசியில சந்திரன் நீச்சம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மனக்கலவரங்கள், மன பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். விருச்சிக ராசியில் யார் விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அவங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிற, மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் 23/5/2021 11/10/2021 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சமமான கிரகமான புதன் சுக்கிரன் 7ல் புதன், 8ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து இருக்கிறார். பெண்களால் அவமானப்பட நேரிடும். பெண்களாக இருந்தால் ஆண்களோட கிசுகிசுப்பாக இது பண்ணி உங்கள் கேரக்டரில் ஏதாவது ஒரு
கிசுகிசுப்புகளை பரப்பி விட்டுருவாங்க. கவனமாக இருந்து செயல்படணும். அரசியல்வாதிகள் அமைதி காக்கவும். 7ஆம் இடத்தில் சூரியனும் ராகும் அமர்ந்து அஷ்டமாதிபதி இடத்துல போய் அரசு கிரகம் சூரியன் அமர்ந்து இருக்கிறது சிறப்பு கிடையாது. உங்க அதிபதியும் நீச்சமாகி ஆபத்து பாகையில் செல்ல போகிறதுனால 15/7 போறாரு. அதனால கொஞ்சம் ஒரு 1.5 மாசத்துக்கு ஜூன் ஜூலை 2 மாசம் வரைக்கும் அப்படியே தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு அப்படியே காலையில கிளம்பி ஆஃபீஸ் போற மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டு இருங்க. சுயமாக எதுவும் வாக்குகளை கொடுத்துடாதீங்க. அப்படியே ஸ்மூத்தா இருக்கிறத எப்படி சர்வே பண்றதுன்னு வந்து அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. மீடியாக்குள்ள மாட்டிக்காதீங்க. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், இவர்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கும். அது மாதிரி கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் ஒற்றுமைகளும் சண்டை சச்சரவும் இருக்கும். ஏன்னா 7ல ராகு, 10க்கு கேது சந்திரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு அது கொஞ்சம் ஒட்டுதலை கொடுக்காது. கொஞ்சம் மனசு சஞ்சலங்களை கொடுக்கும். நிறைய பட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு விட்டுடும். அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா சிறப்பு. 15/6/2021 அப்புறம் சூரியன் வந்து அஷ்டமாதிபதி இடத்துல 10ஆம் அதிபதி இருக்கும் பொழுது தொழில் அதிபர்கள், வேலை செய்வர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அப்ப இருக்குது. மிக கவனத்தோடு இருக்கிறது நல்லது. ஏன்னா புதன் பகவான் இந்த மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இவையெல்லாம் இப்பொழுது தட்டி போகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு நல்ல தசாபுத்திகள் இருக்கிறதுக்கு வேற ஒருத்தருக்கு போய் சேர்ந்துருமேன்னு அந்த ஆதங்கம் இருக்கு. அதை வெளியில கொட்டாதீங்க. கையை விட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறம் அதை பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை. இந்த மாதம் முழுவதும் செவ்வாயினுடைய காரகத்துவமாக இருக்கக்கூடிய வீரபத்திரரை செவ்வாய்க்கிழமை செவ்வரளி பூவை கொண்டு அவருக்கு வணங்கி வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். கோயில் திறக்கலைன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களுக்கு ஒரு அகல் விளக்கு அவருக்குன்னு வீட்டில் தனியாக ஒரு இதில் ஏற்றி அந்த அகல் விளக்கானது மேற்கை நோக்கி அந்த தீபம் எரியிற மாதிரி வச்சு வீரபத்திரரை மனதுக்குள் நினச்சிக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. 8/6/2021 செவ்வாய்க்கிழமையும் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய கிருஷ்ண அங்கார சதுர்தசி அன்று முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து நீங்க வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு வீரபத்திரரையும் சூரிய பகவானையும் செவ்வாயையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான நன்மைகள் தரும். அடிக்கடி உணவுல நீங்க துவரம் பருப்பை எடுத்துக்கங்க. இன்னும் ஒண்ணு, உங்களுக்கு நல்ல ஒரு சக்தியை தரக்கூடிய முருங்கைக்கீரையை எடுத்துக்கங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி நீச்சமாகிறாரு. அந்த வீட்டு அதிபதியும் செவ்வாயும் சந்திரனும் இப்பொழுது ஜென்ம சந்திரனும் கோச்சார செவ்வாயும் பரிவர்த்தனையில் அமர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இரத்த விருத்தி வேணும் உடம்புல. அதனால அதை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை கிடைக்காட்டி பாலக்கீரை கிடைச்சதுன்னா இரும்பு சக்தி உள்ளது. பாலக்கீரையும் முருங்கைக்கீரையும் அதை ரெண்டையும் உணவுல எவ்வளவு சேர்த்துக்க முடியுமோ இந்த மாசத்துல சேர்த்துக்கங்க. அது ரொம்ப சிறப்பு. முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் 10/6/2021 சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நேரத்தில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுது அதுக்கு பல மடங்கு நன்மைகள் வந்து சேரும். அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிட்டும். சூரியன் உங்க ராசியவே பார்த்து கொண்டு இருக்கிறதுனால சூரியன் உங்களுக்கு ஒரு நட்பு கிரகம் உங்க ராசிக்கு. அதனால முதல் தரமான யோகத்தை தரக்கூடியவர் இந்த சூரியனும் சந்திரனும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் 2 பேரும் இணைந்து உங்களுக்கு சூரிய கிரகத்தின் போது உங்க ராசியை பார்ப்பதனால் 7/6/2021 அன்று திங்கட்கிழமை வரக்கூடிய சோம பிரதோஷம் அன்று சிவபெருமானுக்கு உங்களால் இயன்ற அபிஷேக பிரியனுக்கு அபிஷேக பொருள்களை தந்து பால் தயிர் கொடுக்கலாம். கரும்பு சாறு கிடைச்சதுன்னா அதை கொடுக்கலாம். பன்னீர் வாங்கி கொடுக்கலாம். சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். இவற்றையெல்லாம் எது முடியுதோ அதை வாங்கி அந்த அபிஷேகத்தை கொடுத்து கண்ணால் அதை பார்த்து நீங்க சிவபெருமானுக்கும் நந்தியன் பெருமாளுக்கும்
அம்மையான பார்வதி தேவிக்கும் நீங்க விளக்கேற்றி அன்று வழிபாடு செய்யணும் பிரதோஷ வேலை அன்று. அவ்வாறாக செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன குறைபாடுகள், இந்த மாத கிரகங்களால் தரக்கூடிய கெடுபலன்களில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம். நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். அடுத்தது தனுசு ராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.